ஹாய் ஹலோ எவ்ரிவன் வணக்கம். நான் உங்க தீபன் ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டியூட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசர்வேஷன் 7.5% ரிசர்வேஷன் சீட்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கான கட் ஆஃப் வந்து எந்த மாதிரி இருக்கு இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்ல அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ஒரு சின்ன அனலைஸ் பண்ண போறோம். எவ்வளோ லோ மார்க்ஸ்க்கு ஒவ்வொரு கேட்டகரியிலயும் சீட் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப நான் அதே மார்க் வந்து அடுத்த வருஷம் நான் ஸ்கோர் பண்ண சீட் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. யூ ஹேவ் டு ஸ்கோர் 100 மார்க்ஸ் 100 மார்க் இப்போ என்ன இருக்கோ அதை விட கூடுதலாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அண்ட் வர வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி ஒரு 4 or 5 months இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஜூன் அல்லது ஜூலைல எக்ஸாம் இருக்கும். அப்போ 1 month வந்து நீங்கள் சாலிடாக என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் ஃபார் போர்டு எக்ஸாம். அப்போ மீதி இருக்கக்கூடிய 4 மாதம், சில சமயங்களில் 5 மாதங்கள் ஆகலாம். அப்போ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஒரு 2 months வந்து உங்களோட ஃபுல் சிலபஸ் வந்து படிக்கிறதுக்கும், இன்னொரு 2 months என்ன பண்ணணும்னா ரிவிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிளானை செட் பண்ணிட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இப்போ நம்ம அலாட்டட் லிஸ்ட் வந்து யாராருக்கு என்னென்ன சீட்ஸ் வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் கிடைச்சிருக்கு, அவங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு அனலைசேஷனுக்கு நம்ம ஐடியாவுக்கு கிடைச்சி போயிடும். அதுக்காக இந்த வீடியோ நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ ஹியர் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் அதன்படி ஃபில் பண்ண சீட்ஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா லதா அப்படிங்கிறவங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. மோகன் குமாரமங்கலம் சேலமில் 4th அன்னைக்கு பண்ணது தான். ஸோ எம்பிபிஎஸ் சீட்ஸு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் அடுத்தது. அண்டு ரமேஷ் அவங்க பார்த்தீங்கன்னா எம்பிசி அவங்களுக்கு 255க்கு வந்து சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ஆர்த்தி எம்பிசி அண்ட் 212க்கு சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, 214க்கு வந்து சீட்டு வந்து கிடச்சிருக்கு. ஜெயபிரகாஷை பொறுத்த வரைக்கும் அவரும் 214 வேறு கேட்டகரி எஸ்சிஏ. ஸோ அவருக்கு வந்து வேலூர் மெடிக்கல் காலேஜ் அங்கே வந்து சீட்டு வந்து கிடச்சிருக்கு. அண்டு கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அங்கேயும் வந்து சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம லோ மார்க் எந்த மார்க்குக்கு வந்து இங்கே சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ப்ரைவேட்டோட செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸையும் வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த வருஷம் இல்லை, இனி வரும் காலங்களில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கட்டிடுறாங்க. அப்படின்னா அப்போ அந்த ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸும் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் சீட் மாதிரி தான். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 25 ப்ளஸ் அரௌண்டு 32 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சக்திவேல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் கிடச்சிருக்கு 205 எம்பிசி டிஎன்சி. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃபில் 175 தர்ஷினி அவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த கட் ஆஃப் மார்க்காக நம்ம எடுத்துக்கலாம். அண்டு எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 185 வந்து கிடச்சிருக்கு லக்ஷ்மி பிரியாவுக்கு. ஸோ 185க்கு வந்து சீட்ஸ் கிடச்சிருக்கு. எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பவித்ரா அவங்களோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 172K வந்து அவங்களுக்கு சீட் வந்து கிடச்சிருக்கு, அதுவும் பிஹெச்டியில். ஸோ 172 எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 185 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஹியர் யூ கேன் சி. அண்ட் லாஸ்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 175. அண்டு பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 192 தான் கட் ஆஃபாக இருக்குது. ஸோ அந்த சீட்டுக்கு வந்து இவங்க சீட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ். ஆக்சுவலாக இந்த முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் வந்து செகண்ட் ஃபேஸில் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் இந்த காலேஜில் சீட்ஸ் வந்து அப்போ வந்து பர்மிஷன் கொடுக்கப்படல, இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஃபேஸில் வந்திருக்கு. அண்ட் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 192 அப்படிங்கிறத கட் ஆஃப் எடுத்துக்கலாம் செகண்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும். இந்த மீன் டைம் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 185 வந்து கட் ஆஃப் எடுத்துக்கலாம் செகண்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 175 வந்து கட் ஆஃப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து கட் ஆஃப் எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும், மெடிக்கல் பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மினிமம் மார்க், இந்த மார்க் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இன்னும் எந்த லாஸ்ட் மார்க்குக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத 7.5% ரிசர்வேஷன் படி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்கமிங் இயரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து அடுத்த வருஷம் என்ன எய்ம் பண்ணணும்னா மினிமம் ஒரு 400 மார்க்ஸை நோக்கி நீங்கள் டார்கெட்டை வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து சீட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ லோ மார்க்குக்கு வந்து இப்போதைக்கு வந்து சீட் வந்து கிடச்சிருக்கு. மினிமம் மார்க், எந்த மினிமம் மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜ் as well as கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அடுத்த வருஷத்துக்கு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக சீட்ஸ் வந்து எடுக்கணும். தேங்க்யூ. see you next video.